ஒரு பெண் இல்லாத வீடு எத்தனை செல்வங்கள் கொட்டி கிடந்தாலும் வெறுமையாகத்தானே இருக்கும். வெறும் வார்த்தைகளாலேயே எழுதப்பட்ட கதைகளுக்கு ஒரு சுவாரஸ்யம் வேண்டும் என்றால் அங்கு ஒரு பெண் கதாபாத்திரம் தேவைப்படுகிறது. உதாரணத்துக்கு நம்மளுடைய பொன்னியின் செல்வனை சொல்லலாம். பொன்னியின் செல்வன் என்ற புனைவு கதை, அது உண்மை அல்ல, புனைவு கதை. ஒரு 30% உண்மை, 70% புனைவு தான். அந்த வெறும் 30% சோழர்களோட வரலாற்றை மட்டுமே எழுதினா அது இவ்வளவு தூரம் எல்லாராலையும் விரும்பி படிக்கப்பட்டிருக்குமா அப்படின்னு பார்த்தா அது மிகப்பெரிய கேள்விக்குறி. அதற்குள் ஒரு கதாபாத்திரத்தை வைத்தார், நந்தினி. நந்தினி என்ற ஒற்றை கற்பனை கதாபாத்திரம் அந்த பொன்னியின் செல்வனை ஆரம்பத்தில் இருந்து அதன் இறுதி வரை அப்படியே கடத்தி செல்கிறது அல்லவா. அந்த ஒரு புனைவு இலக்கியம் வெற்றி பெற்றதுக்கு பெரும் காரணமாக இருப்பது அந்த ஒற்றை கதாபாத்திரங்கள் தான். ஏதோ ஒரு திரைப்படமோ இல்லை ஒரு சிறுகதையோ ஒரு நாவலோ வெற்றி அடைய வேண்டும் என்றால் அது கொஞ்சமாவது ஒரு பெண்ணினுடைய வாழ்க்கையை அப்படியே உரசி செல்ல வேண்டும். இந்த காலம் வரை, இந்த நொடி வரை நமது கைகளில் தவழ்கின்ற அத்துணை இலக்கிய படைப்புகளும் பெண்களை மையமாக கொண்டே எழுதப்படுகிறது. ஒன்று, அந்த பெண் உக்கிரமானவளாக எழுதப்படுகிறார், ஆக்ரோஷமான ஒரு கதாபாத்திரம். இல்லை என்றால் பாவப்பட்டவளாக எழுதப்படுகிறார். இல்லை என்றால் ஒரு ஏமாந்து போனவளாக எழுதப்படுகிறார். ஏதோ ஒரு பெண்ணினுடைய கதாபாத்திரத்தை கொண்டுதான் இந்த உலக இலக்கியமே நகர்ந்து கொண்டிருக்கிறது. இலக்கியத்தை விடுவோம், இந்த உலகம் தோன்றிய ஒரு வரலாறுன்னு ஒண்ணு சொல்லுவாங்க இல்லையா, நம்மளாம் நேர்ல போய் பார்த்தோமா? ஆதாம் ஏவாள் இந்த உலகத்தை முதலில் தோன்றிய மனிதர்கள். ஆனா அந்த சொர்க்க பூமியை விட்டு அவங்க 2 பேரும் வந்ததுக்கு காரணம் யாரா? யார் சொல்லுங்க, யார்? ஏவாள். தெரியுமா உங்களுக்கு அந்த கதை? தெரியுமா? ஆதாம் ஏவாள் தான் இந்த உலகத்தில் முதலில் தோன்றிய உயிர் என்றும் அந்த பூமியே ஒரு சொர்க்க பூமி. அதில் இறைவன் சொல்லி இருப்பாரான், ஒரு மரத்தை காண்பித்து இதில் இருக்கின்ற அந்த ஆப்பிளை மட்டும் நீ சாப்பிடாதே என்று சொல்லி இருப்பாராம். ஆனால் அங்க ஒரு பாம்பு வருமாம். அந்த பாம்பு யாரை போய் மயக்குகிறதாம்? அந்த ஏவாளை மயக்குகிறதாம் ஆசை வார்த்தை காட்டி. அந்த ஏவாளை பார்த்து நீ அந்த பழத்தை சாப்பிடு. ஏன் கடவுள் சொல்லியிருப்பாருன்னா, நீங்க இந்த பழத்தை சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு பல உண்மைகள் தெரிய வரும், நன்மை தீமை, இந்த உலகத்தோட துன்பங்களுக்குள்ள போயிடுவீங்க, சாப்பிடாதீங்கன்னு சொல்லியிருப்பார். அப்படியெல்லாம் அல்ல, நீ இந்த பழத்தை சாப்பிடு, நீ அந்த கடவுளை விட பெரியவள் ஆகிடுவ அப்படின்ட்டு அந்த ஒரு பாம்பு ஏவாள் கிட்ட போய் சொல்லுமா. உடனே அந்த ஏவாள் என்ன பண்ணிடுவாளா? சாப்பிடுவாளாம். ஏன் நமக்கெல்லாம் தெரியுமா? இதெல்லாம் போய் நேர்ல பார்த்தோமா? ஏவாள் தான் சாப்பிட்டு, ஏன் ஆதாம் சாப்பிட்டுருக்க கூடாதா? சரி, அப்படியே ஏவாள் சாப்பிட்டதுக்கு அப்புறம் அங்க இருந்து ஆதாம் வருகிறானா. வந்ததும் நீ என்ன இப்படி பண்ணிட்ட அப்படின்னு, ஆசை கடவுள் சொன்னதை நீ கேட்கலையே அப்படின்னு சொல்லிட்டு எதுவும் பேசாம, உனக்கு ஒரு கெட்டதோ நல்லதோ நடந்தாலும் அது எனக்கும் நடக்கணும்னு அப்படியே அந்த ஆப்பிளை வாங்கி அவனும் கடிச்சு சாப்பிட்டானு. உடனே அந்த கடவுள் வருகிறாராம், நான் சொல்ல பேச்சு நீங்க கேட்கல, இந்த சொர்க்கத்தை விட்டு வெளியே போங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த சொர்க்க பூமியிலிருந்து வெளியே அந்த ஒரு கட்டாந்தரையில் அவர்கள் விவசாயம் செய்து உழுது அதற்கு பிறகு வந்ததுதான் இந்த உலகம் என்ற ஒரு கதை இருக்கிறது. பாரடைஸ் லாஸ்ட் என்று சொல்வார்கள், பாரடைஸ் லாஸ்ட் என்று சொல்வார்கள், சொர்க்கத்தின் இழப்பு என்று சொல்வார்கள். இதை படிக்கும் போது எனக்கு ஒரு கேள்வி, ஏன் அங்க ஒரு பெண் கிட்ட போய் ஏன் அதை மயக்கணும்? ஏன் அங்க அந்த ஒரு மாற்றத்தை அங்க கொண்டு வந்ததே யாருதான்? ஏவாள் தான். ஏன் என்று பார்த்தால் அதை எழுதிய ஆசிரியர் ஒரு ஆண் ஆசிரியரால் எழுதப்பட்டிருக்கிறது. அவர் எப்படி ஆடியோ போயிட்டு, ஏன் அந்த ஆதாம் சாப்பிட்ட மாதிரியும் ஏவாள் போயிட்டு அதனை அப்படிலாம் சாப்பிடாதுன்னு சொல்ற மாதிரி எழுதியிருக்கலாம் இல்லையா? அப்படி எழுதிஇல்லைன்னா சுவாரஸ்யம் இல்லாம போயிருக்குமோன்னு நினைச்சாரோ என்னவோ தெரியல. பாவம், ஏவாளை பலி கொண்டு விட்டார். அதற்கு பிறகுதான் இந்த உலகத்தில் அவர்கள் தான் நம்ம மூதாதையர்கள், அப்படியே வந்ததுதான் இந்த உலகம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு கதை இருக்கிறது. இந்த உலக தோற்றத்திலேயே அந்த ஒரு பெண் தான் இருக்கிறார்.